என் பேர் ராதாகிருஷ்ணன். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தொகுதி பெரணமலை ஒன்றியத்தில் வந்திருக்கேன். பாமக ஒன்றிய செயலாளர் இருந்திருக்கேன். எனக்கு செயல்பாடு அது எதுவும் சரியில்லை, சரியாக பண்ண மாட்டாங்க. சின்னம்மா கட்சி ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு பணியாற்றலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தமிழ்நாடு ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்காக சின்னம்மாவுக்காக நாங்கள் தொண்டு செய்யணுன்றதுக்காக நாங்கள் எங்கள் பொறுப்பெல்லாம் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டு சின்னம்மாவை ஐக்கியமாவதுக்காக வந்திருக்கோம். எங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க, நல்லா அரேஞ்ச் நல்லா பேசுகிறாங்க, நல்லா மரியாதை கொடுக்குறாங்க. எல்லா கட்சியிலும் இல்லாமல் இந்த கட்சியில் நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, நல்லா வைகாட்டுறாங்க. நல்லா சின்னம்மாக்காக நாங்கள் பணியாட செய்ய காத்திருக்கணுங்க. என் பெயர் டி காசி, அளத்துறை கிராமம், ஆலத்தூர் அஞ்சல், திருவண்ணாமலை மாவட்டம், செய்யார் வட்டம், அணக்கார் ஒன்றிய கிளைக்கழக செயலாளராக 1977 எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலம் வரை 5 முறை கிளை செயலாளராகவே பணியாற்றினேன். அதன் பிறகு ஓபிஎஸ் அணியில் மேற்கொண்டிய செயலாளராகவும் பணியாற்றினேன். அதன் பிறகு அம்மா தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் செயல்படுவேன், செயலாற்றுவேன் என கூறுகிறேன். என் பேர் சுப்பிரமணியன். நான் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியத்திலிருந்து வர்றேன். ஓபிஎஸ் அணியில் ஒன்றிய மாவட்ட பிரதிநிதியாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசியல் வாரிசு புரட்சித்தாய் சின்னம்மா கட்டளைக்கு இணங்க நாங்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவிக்க வந்துள்ளோம். அஇஅதிமுகவிற்கு சின்னம்மாவின் ஆளுமை மிக முக்கியமானது. இப்போ இருக்கும் தலைவர்கள் எல்லாம் சுயநலத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். புரட்சித்தாய் சின்னம்மா வந்தால்தான் அஇஅதிமுக கட்சியை காப்பாற்ற முடியும், தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு சின்னம்மாவிற்காக தேர்தல் பணிகளை சிறப்போடு சீரோடும் செய்வதற்கு தயாராக உள்ளேன். வேலூர் மாவட்டம். என் பேர் ராஜேந்திரன், முடியாத்தை சேர்ந்தவன். இதுக்கு முன்ன ஓபிஎஸும் எடப்பாடி கட்சி இருக்கும்போதும் நான் அதில் நகர துணை செயலாளர் இருந்தேன். இப்போ ஓபிஎஸ் பிரிஞ்சு நான் அவர் கூட மாவட்ட துணை செயலாளராக இருந்தேன். வேலூர் மாவட்ட துணை செயலாளர் இருந்தேன். இப்போ அவர் திமுக போயிட்டு இருந்தால என்னால் திக்கே தெரியாத காட்டில் இருந்தனால இப்போ அம்மா தெய்வ கட்சினால அம்மா அப்பா சந்தித்து அவர்கிட்ட அந்த அம்மா மனமாரி பேசினா அந்த அம்மா நல்லது செய்யணும்னு சொல்லிக்கிறாங்க.